Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 1.19 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் பால் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்மால் பால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல். அந்த கண்டக்டிங் மெட்டீரியலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கியூன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அதோட மாஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்னுட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஸ்மால் கண்டக்டிங் பாலை வந்து த்ரோ பண்ணுறாங்க. அந்த த்ரோ பண்ணுறப்ப அதோட ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா டீட்டான்னுட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தோம்னா ஹரிசாண்டல் சர்ஃபேஸுக்கும் அந்த பாலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பால் ட்ராவல் பண்ணக்கூடிய இனிஷியல் ஸ்பீட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா V0 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஃபிகரை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த ஃபிகரை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளால் இந்த கொஷினை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தோம்னா இதான் புக்கில் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபிகர். இப்போ இந்த எண்டுலேருந்து தான் வந்து இந்த பாலை வந்து த்ரோ பண்ணுறாங்க. அப்படி த்ரோ பண்ணுறப்ப அது கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா டீட்டா. அடுத்தது அதோடைய இனிஷியல் ஸ்பீட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா V0 அப்படின்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போ அது மேக்ஸிமம் ஹைட் வந்து போனதுக்கப்புறம் அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து கீழே வந்துடும் அந்த பால். இப்போ கொஷினில் இன்னும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகரை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டவுன்வேர்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா இதான் அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து டவுன்வேர்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாலில் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டும் வந்து அக்வயர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டுங்கிறப்ப அதுவுமே டவுன்வேர்ட்ஸ் தான் வந்து இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு கேட்டோம்னா நம்ம அந்த பாலோடைய ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஹைட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் அந்த சார்ஜ்டு பாலோடது. இப்போ அந்த சார்ஜ்டு பாலில் மட்டுமே 2 வகையான ஃபோர்ஸ் வந்து நடக்குது. என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து நடக்குது. ஏன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இன்வால்வ் ஆகுது. ஏன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒரு பால் கன்சிடர் பண்ணோம்னா அந்த பாலை த்ரோ பண்ணுறப்ப அது வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் வந்து ரீச் ஆகும். அப்போ எனக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அக்வயர் ஆகுறதுனால தான் அந்த பால் கீழே வருது. அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இங்கே அக்வயர் ஆகுது. இப்போ வந்து நம்ம அந்த ஃபோர்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரேஞ்சு, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஹைட், அதுக்கப்புறம் டைம் ஆஃப் ஃப்ளைட்டும் கண்டுபிடிப்போம். வாங்க அதை கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அதில் 2 வகையான ஃபீல்டு வந்து அக்வயர் ஆகுது. ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆக்சிலரேஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டினால் எவ்வளோ ஆக்சிலரேஷன் வந்து நடக்குதுன்னு பார்க்கணும். ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறப்ப எனக்கு அதோட சிம்பிள் வந்து G. அது பார்த்தோம்னா எனக்கு டவுன்வர்ட்ஸில் தான் எப்போவுமே நடக்கும். ஆக்சிலரேஷன் டவுன்வர்ட்ஸில் நடக்குதுங்கிறப்ப அதோட டைரக்ஷன் வந்து பார்த்தோம்னா Y ஆக்சிஸ். அதுவுமே டவுன்வர்ட்ஸுங்கிறப்ப எனக்கு நெகட்டிவ் Y ஆக்சிஸில் வந்து நடக்கும். அதனால் -G கேப்னு எழுதிக்கிறேன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா F = ma தான் எனக்கு ஃபோர்ஸோட ஃபார்முலா. இப்போ எனக்கு ஆக்சிலரேஷன் வேணும்னா இந்த மாஸ் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். அப்படின்னா ஆக்சிலரேஷன் F/m எனக்கு ஆக்சிலரேஷனோட ஃபார்முலாவாக கிடச்சிருக்கும். இப்போ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி பார்த்தோம். இப்போ ஆக்சிலரேஷன் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டுனாலே எவ்வளோ ஆக்சிலரேஷன் வந்து கிடச்சிருக்குங்கிறத பார்க்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டுனால எனக்கு எவ்வளோ ஆக்சிலரேஷன் கிடச்சிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் அந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். F/m ஃபார்முலா. இப்போ எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து படிக்கிறப்பே நம்ம பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய கான்செப்டை போய் பார்த்துருப்போம். ஃபோர்ஸுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா Q/E தான் அந்த ஃபார்முலா /m. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு டவுன்வர்ட்ஸில் தான் இருக்குன்னுட்டு நம்மளுக்கு கொஷினில் சொல்லிட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு E டவுன்வர்ட்ஸ் அலாங் வித் கிராவிடேஷனல் ஃபீல்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு அதுவும் டவுன்வர்ட்ஸாக நெகட்டிவ் Y ஆக்சிஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கும். அதனால் -J நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ எனக்கு 2 வகையான ஆக்சிலரேஷன் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா டோட்டல் ஆக்சிலரேஷன் வந்து நான் கண்டுபிடிக்கணும்னா 2 ஆக்சிலரேஷனையும் ஆட் பண்ணணும். அப்படின்னா -G -QE/m J அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா A = ரெண்டுலேயுமே ஒரு மைனஸை வந்து காமனாக எடுத்துட்டேன்னா G, அடுத்தது ப்ளஸ் QE/m
ஒரு ஜே கேப்பையும் நான் காமனாக எடுத்துடுறேன். இப்போ எனக்கு ஆக்சிலரேஷனோட வேல்யூ வந்து கிடச்சிச்சு. நம்ம 11th ஸ்டாண்டர்டில் வந்து படிச்சிருப்போம். 11th ஸ்டாண்டர்டில் என்ன படிச்சிருப்போம்னு பார்த்தோம்னா, நம்ம இதே மாதிரி ஒரு பாலை த்ரோ பண்ணுற ப்ராப்ளம் வந்து கிடச்சிருக்கோம். அந்த ப்ராப்ளமில் வந்து நம்ம மேக்ஸிமம் ஹைட், ரேஞ்ச் அண்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதில் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோம்னா 2 × V0 × sin θ டிவைடட் பை ஜிங்கிறது கிராவிட்டி, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை தான் இங்கே ஜின்னுட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏங்கிறது எனக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த ரேஞ்சோட ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா எதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து அக்வயர் ஆகிறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். இது 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படித்த ஃபார்முலா. அதுவே வந்து பார்த்தோம்னா இங்கே எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. அப்போனா எனக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா G + QE டிவைடட் பை M × J கேப்னு எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு 2 × V0 × sin θ டிவைடட் பை ஜிக்கு பதிலாக நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். G + QE டிவைடட் பை Mன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இதில் நான் நெகட்டிவ் சைனை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஹைட் வந்து என்னன்னு கிடச்சிருக்கணும். மேக்ஸிமம் ஹைட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி என்ன ஃபார்முலா 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம்னா V² × sin² θ டிவைடட் பை 2Gங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு பதிலாக நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் V² × sin² θ டிவைடட் பை 2 × Gக்கு பதிலாக G + QE டிவைடட் பை Mங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ ரேஞ்ச் அண்ட் ஹைட் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து ரேஞ்ச் இல்லை, டைம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஹைட் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்ததை நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தோம்னா ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலா V0² × sin 2θ டிவைடட் பை ஜிங்கிறது ஃபார்முலா. அப்படின்னா V0² sin 2θ டிவைடட் பை 2 ஜிக்கு பதிலாக நான் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். G + QE டிவைடட் பை Mங்கிற இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ கொஸ்டினில் கேட்ட மாதிரியே நம்ம மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. ரேஞ்ச், மேக்ஸிமம் ஹைட், டைம் ஆஃப் ஃப்ளைட் மூணுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.